எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கே சொந்தம். இப்போ ஒரு புதுமையான ஒரு ப்ரோக்ராம் தான். புதுமையான ப்ரோக்ராம்னு இல்லை, ரொம்ப இனிமையான அழகான நேர்த்தியான நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போம். இந்த பாட்டு பாட போகிறதில்ல, பல்லவி அனுபவியும் தான் பாடுவேன். 8 விதமாக கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த கண்மலையானவரை பாட்டு வந்து ஆராதனை நோக்கி 6 விதமாக கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் பண்ணி கொடுத்தேன். எல்லாரும் பிரயோஜனப்பட்டாங்க. அப்புறம் அல்லேலுயா சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் பாட்டு, அதில் வந்து அந்த அனுபவவியை அல்லேலுயா அல்லேலுயாவை 6 விதமாக கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் பண்ணி அதுவும் அனுப்பிச்சேன். எல்லாரும் பிரயோஜனப்பட்டாங்க. அந்த நோட்ஸை வந்து ரீல்ஸில் கொடுத்தேன், கைப்பட்டு எழுதுன கைப்பட எழுதுன நோட்ஸை. இப்போ தந்தானை துதிப்பவை பாட்டை 8 விதமாக கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் பண்ணியிருக்கேன். இது 80 விதமாகவும் பண்ணலாம். இப்போ 8 விதமாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உட்காந்த கடன்னு ஒரு 3 விதமாக எழுதலாம். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து கீபோர்டு சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா, கீபோர்டு சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளுக்கும் கிட்டார் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளுக்கும் அந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் ஒரு 3 விதமாக தான் எழுதி கொடுப்பேன். சரி, 3 விதமாக எழுதி பிள்ளைகளுக்கு வாட்ச் காமிக்கலாம், நம்ம வாட்ச் இந்த இதில் போடலாம், ப்ரோக்ராம் யூடியூப்பில் போடலான்னு பார்த்து எழுத ஆரம்பித்தா அது 3 எழுதுனா 4 எழுதுனா 5 எழுதுனா 6 எழுதுனா 7 எழுதுனா 8 எழுதுனேன். அப்புறம் 9 எழுத போனால் போதும், ரொம்ப பெருசாக படி 8 போதும். ரொம்பவும் இனிமையாக இருக்கணும் இல்லையா? அதாவது ரொம்ப விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக 9th 11th போட்டோம் அப்படின்னா கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காது. ஒரு அதாவது ரசிக்கிற தன்மையாக இருக்கணும். ஆகவே கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷனுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். கர்த்தருடைய கிருபையில் இந்த கர்நாடக சங்கீதமும் இந்துஸ்தானி இசையும் இந்த வெஸ்டர்ன் மியூசிக் கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால, எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால கர்த்தருடைய கிருபையில் ஓடிட்டுருங்க. வாத்தியார் சொல்லி கொடுத்தது, கர்த்தருடைய ஞானம். அதனால் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஞானமெல்லாம் ரொம்ப ஞானஸ்தம் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் அறகுறை, எதுவுமே ஒழுங்காக தெரியாது. ஹவாயின் கிட்டார் கூட வாசு காமிச்சதில்லை. ஒருத்தர் கேட்குறாரு, ஹவாயின் கிட்டார்னு சொன்னீங்களே சார், என்னன்னு காமிங்க சார். நான் வாசித்தே காமிச்சதில்லை உங்களுக்கு, நான் ஹவாயின் கிட்டார் பிளேயர் வாசித்து காமிக்கிறேன் சார். ஜா வயலின்னு ஒன்று இருக்குது சார். ஜா வயலின் அப்படின்னா ஜானா ரம்பம், ஜா ரம்பத்து வயலின். அந்த ரம்பம் நம்ம அறுக்கிறோம் இல்லையா, மரம் இருக்கிற ரம்பத்தை தொடையில் வச்சுக்கிட்டு, அந்த புடியை தொடையில் வச்சுக்கிட்டு முனையை கையில் பிடிச்சிக்கிட்டு, முனையை அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு வயலின் போ இருக்கு இல்லையா, அந்த வயலின் போவால் இதை ஷேக் பண்ணி இதை வைப்ரேட் பண்ணி வாசிக்கும் பொழுது ஒரு இனிமையான சத்தம், பாட்டு வாசிக்கலாம், ஊன்னு வரும். இந்த சினிமாவில் அந்த காலத்தில் இந்த பிசாசு பேயெல்லாம் வருது, அந்த எல்லாம் போடும்போது ஊமலை அது, இதுக்கு பாட்டு வாசிக்கலாம். அது வாசிப்பேனா? ரம்பம் இல்லையா, எங்கே போய் ரம்பத்தை தேடுறது? இது மாதிரி எல்லாமே தெரியும் கொஞ்சம், ஆனால் எல்லாமே அறகுறை, ஒன்றும் இல்லாத, ஒன்றுலையும் உருப்படி கிடையாது சார். எனக்கு என்னென்னலாம் தெரியாதுன்னு எனக்கு தான் சார் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். முதலாவது, டேய் உனக்கு தெரியல, என்ன பெரிய எல்லாம் அப்படின்றவார் சமயத்தில், தெரியாது சாமி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார்ண்ணே, ஒருத்தர் ஃபோன் பண்ணி அழுதார். என்னையே அழுகிறேன்னா, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிங்களேங்கிறாரு. ஒன்றுமே தெரியாதையா சொல்லணும்? இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறீங்களேண்ணே. ஒன்றும் தாழ்மை இல்லையா? என்னை வந்து பார்த்தா தெரியும் என் தாழ்மையை பற்றி. ஸோ கர்த்தருடைய கிருபையில் எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த காரியங்கள், என் ஆண்டவருடைய கிருபை நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த கார்ட் ப்ரோக்ரேஷனுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். எல்லா கார்டும் வாசிக்கலாம் சார். இப்போ எல்லா கார்ட்ஸும் 9th 11th ஆடடு 6th என்னென்னமோ கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டிமினிஸ்ட், ஆஃப் டிமினிஸ்ட், மைனர், எக்கச்சக்கமான கார்ட்ஸ். அத்தனை கார்ட்ஸும் வாசிக்க தெரிந்தாலும் ஒரு பாட்டுக்கு கார்ட்ஸ் எழுதுறதுங்கிறது அது ஒரு பெரிய கிருபை, அது ஒரு தனி நாலேஜ். எவ்வளோ கார்ட்ஸ் நீங்கள் வாசிக்க தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல இந்த கார்டு பொருந்துது, இந்த கார்டு இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குது, இந்த கார்டு இதுக்கு சேருது பொருந்துது. சிம்பிளாகவும் கார்டு எழுதலாம், 4 கார்டில் பாட்டு முடிச்சிடலாம். நான் இதில் ஒரு பல்லவி எழுதியிருக்கேன். இதில் 3வது ப்ரோக்ரேஷனில் எஃப் சஸ்பெண்டட் 2 கார்டு, பல்லவி ஃபுல்லாக அதுதான், 12 பார் ஃபுல்லாக அதே கார்டு. அப்படியும் எழுதலாம், காம்ப்ளிகேட்டடாகவும் எழுதலாம், அழகாகவும் எழுதலாம். மேஜரையே காட்டாமல் ஒரு 4வது 5 6வதுல என்னமோ மேஜரே எஃப் மேஜரில் எழுதுகிறேன், இந்த பாட்டு பண்ணியிருக்கேன். மேஜரே காட்டாமல் எல்லாமே மைனர் வரும். இதெல்லாம் ஒரு பெரிய நாலேஜபிள் மேட்ரு. அதாவது கார்ட் ப்ரோக்ரேஷனுங்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் கார்ட்ஸ் தெரிஞ்சாலும் கூட
ஒரு பாட்டுக்கு அந்த இடத்துல சேரத்தக்கதாக பொருத்தமாக கற்பனை செய்து எழுதுறது தான் கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன். இப்போ கர்நாடக சங்கீதத்தில் ராக ஆலாமனை பாடுறோம், அதுக்கு நோட்ஸ் கிடையாது. கற்பனை பண்ணி அந்த இடத்துல என்ன வருதோ அதை பாடுறோம். அதே மாதிரி கல்பனாஸ்வரம்னு சொல்கிறோம். கல்பனாஸ்வரம்னு சொல்லுவாங்க கர்நாடக சங்கீதத்தில். அந்த பாஷை கற்பனாஸ்வரம், நம்ம சொன்னால் அவன் கல்பனாஸ்வரம் பாங்க. அது வந்து அந்த ஆரோவணத்தை வச்சுக்கிட்டு கற்பனை பண்ணி விதவிதமாக பாரு. அது மாதிரி தான் இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் என்னென்னா, அந்த இடத்துக்கு பொருத்தமான சேரத்தக்கதாக வித்தியாசமான இப்படியும் எழுதலாமா, இப்படியும் எழுத முடியுமா, இப்படியும் எழுதுறாங்களேன்னு சொல்லக்கூடிய அளவில் எழுதுறது தான் என்னுடைய பாடல்கள். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், நிறைய ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் பாடின பாட்டு நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், என்ன கார்ட்ஸ் எக்கச்சக்கமாக எழுதியிருக்கேன். அதெல்லாம் கார்ட்ஸ் எல்லாம் கேட்டு என்னை ரசித்து என்னை பாராட்டின ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எப்படின்னு இந்த இடத்துல எப்படி இந்த கார்டை போட்டையா வந்துச்சு போட்டேன் அந்த நேரத்தில் வரதான். இப்போ இதை பாருங்கள், 8 ப்ரோக்ரஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எழுதிட்டேன் சார். நான் நம்பிங்களோ நம்ப மாட்டீங்களோ, கத்தர் அறிவார். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கடகன்னு எழுதிட்டேன். இது நான் 10 விதமாக எழுதலாம். ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடாக போனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இப்படி எழுதியிருக்காங்களேன்னு சொன்னால் ஓகே தான். ஆனால் கேட்கணும்ல, இனிமேல் நீங்களும் வாசிக்கணும்ல. அடுத்தது கார்ட்ஸ் தெரிஞ்சு வாசிக்கணும். எவ்வளோ கார்டு தெரிஞ்சாலும் கார்ட்ஸ் தெரிஞ்சு அந்த கார்டு என்னன்னு தெரிஞ்சால் அப்படி தானே வாசிக்க முடியும். அப்போ கற்றுக்க வாங்கன்னா ஏதோ கற்றுக்க வர சில பேர் வராங்க, சில பேர் வரமாட்டுறாங்க. நீங்கள் ரசிக்கிறீங்க. அதனால் எனக்கு லண்டனில் ஒரு சகோதரனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அவர் வந்து நாசரேத்துக்காரரு. அவர் அங்கே போய் ஒரு 20-25 வருஷம் ஆச்சு போல் செட்டில் ஆகி. இப்போ அவங்க பிள்ளைங்க, அவருடைய மகன் 10 வயசு மகன், 12 வயசு பிள்ளை, 3 பேரும் என்கிட்ட கர்நாடக சங்கீதம் படிக்கிறாங்க. அவர் கீபோர்ட் பிளேயர். அவர் சொல்கிறாரு, நான் ஊரில் இருக்கும்போது, நாசரேத் ஊரில் இருக்கும்பொழுது ப்ரோக்ராம்ஸ் போகும்போது நான் தான் கீபோர்ட் பிளேயரு. உங்கள் பாட்டு எல்லா பாட்டும் நான் கீபோர்டில் வாசிப்பேன், பிஜிஎம்ஸ் எல்லாமே. அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. 500 பாட்டுக்குரிய பிஜிஎம்ஸை நான் மனப்பாடமாக வாசிப்பேன் சார், உங்களுக்கு வாட்சி காமிக்கிட்டுப்பான்னு கேட்குறாரு. கிளாஸில் சொல்கிறார், ஒரு நாள் வாட்சி காமிக்க சார். 500 பாட்டுடைய பிஜிஎம்ஸு எனக்கு மனப்பாடமாக தெரியுங்கிறார். நான் இசையமைத்த அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். இது மாதிரி உலகத்தில் எவ்வளோ ரசிகர்கள், அன்பர்கள், நேசர்கள், வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்போல்லாம் நான் அதோட ஆகாரத்தை தண்ணீரில் போடு 2 நாளைக்கு பிறகு பலனை காண்பாங்கிற இதுதான் இப்போ நான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி. 500 பாட்டு பிஜிஎம்ஸ் மனப்பாடம் வாசிக்கிறதுனா எவ்வளவு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னா இப்படியே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான். அதனால் இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷனுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். நிறைய கீபோர்ட் பிளேயர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக வாசிக்கிறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாடுறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கற்றுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய கார்டு நான் போன தடவை சொன்னேன், ரொம்ப கார்ட்ஸில் பெரிய ஆளுன்றதெல்லாம் அப்போ திமிருக்காகவோ இப்போ நான் பெரிய என்னுடைய திறமையை காமிக்கிறதுக்கெல்லாம் கிடையாதுங்க. பிள்ளைகள் பிரயோஜனப்படுறாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ இந்த 8 விதமான கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷனை ஒன்று ஒன்றா நான் வாசிக்கிறேன். அதை ரசிங்க, கேளுங்க, கர்த்தரை துதிங்க. அதே போல் இதை வந்து நான் உங்களுக்கு ரீல்ஸில் இந்த நோட்ஸை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து போடுறேன். இது யூடியூப்பில் தான் போடுறேன். நம்ம இந்த பாட்டு எழுதுறவரை பற்றி சொல்லியிருந்தோம். மாசலாமணி ஐயர் வந்து ரொம்ப அதாவது 1858 வருஷம் பிறந்தவர், 12ஆம் நூற்றாண்டு. எல்லாம் வேணா சாஸ்திரியார் மாதிரி அந்த மாதிரி என்ன வார்த்தைகள் பாருங்கள். அவருடைய இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பல தடவை பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு வந்து ஒரு 15 தடவை பண்ணியிருக்கேன் சார். வித்தியாசமான சிங்கர்ஸு, வித்தியாசமான மியூசிக் போட்டு, பிஜிஎம்ஸ் போட்டு ஒரு 15 தடவை 15 சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு மனப்பாடம். அது 30 வருஷமாக இந்த பாட்டை மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ணாலும் சுவையாக இருக்கு. ஒய்யாரத்து சியோனே, இந்த ஒய்யாரங்கிற வார்த்தை ரொம்ப என்ன கவர்ந்துச்சு. அது போய் பார்க்கும்போது ஒய்யாரம் என்பது உயரம், மேன்மை, மேல் வீடு, பரலோகம், அழகு, நளினம், அலங்காரம், அசைவு, பாவனை, கவர்ச்சி, கவர்ந்தெழுக்கும் தன்மை, செருக்குடன் நடப்பது, ராஜ நடை, நல்ல ஆடை, நல்ல ஆபரணம் அணிந்து வருவது, ஓவியம், அலங்காரம், நல்ல இசை வடிவம், விருந்தோம்பல்ங்கிறான். பரலோகத்தில் விருந்து தானே நமக்கு. இங்கேயும் உலகத்துலேயும் நம்ம விருந்து சாப்பிட்றோம். விருந்தோம்பல் கொடுக்கறது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லையா? இவ்வளவு விஷயம் இந்த ஒய்யாரம். அதே மாதிரி சிங்கார கன்னிமாரே, பாருங்க, ஒய்யாரத்து சியோனே. சியோனை சொல்லிடுறாரு. இப்படி சியோன்ல இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்போ ஒய்யாரம்னா என்ன அர்த்தம்னா,
பைபிளில் சிங்கார வனம், சிங்கார கன்னிமாரே. சிங்காரம்னு என்ன அர்த்தம்னா சிங்கார வனம், சிங்கார தோட்டம், சிங்காரம் இருக்கு பைபிளில். அலங்காரம், ஒப்பனை, அழகு, சிங்காரிப்பு, சிங்கார பேச்சுக்கிறான். சில பேர் பேசுறது இனிமையா இருக்கும், அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். ஜோடனை, சிங்கார நடை, நவரசங்களில் ஒன்றான இன்பச்சுவை, காதல் சுவை, சிருங்கார ரசம்ங்கிறான். அதுதான் சிங்கார கன்னிமாரே. என்ன அழகா எழுதி, என்ன ஐயா என்ன அழகா எழுதியிருக்காங்க கவிதை. நேர்த்தியான கவிதை அல்லவா? அதனால மாசுலாமணி ஐயருக்காக நான் ஜபிக்கிறேன். மாசுலாமணி ஐயருக்கு அவர் பரலோகத்தில் இருக்காரு. அவருடைய பாரம்பரியத்தில் உள்ளவர்களுக்காக, அவருடைய சந்ததிகளுக்காக, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். நீங்களும் ஜெபிங்க. இந்த பாடலை, இந்த பல்லவி, இந்த அனுபல்லவி மட்டுமே நான் பாடுவேன். 8 விதமாக கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் என்னங்கிறத பாருங்க. தந்தானை துதிப்போமே. ஃபர்ஸ்ட் கார்ட் ப்ரோக்ரேஷன் இது எஃப் மேஜரில் தான் நான் வாசிக்கிறேன். இதோடைய ப்ரோக்ரேஷன் தான். ஓகே, 1 2 3 4. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. Second chord progression. 1 2 3 4. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்தமான விளர்க்கரியோத நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. இப்போ தேர்ட் கார்ட் ப்ரோக்ரேஷன். இது பாருங்க, அந்த பல்லவியில் எஃப் சஸ்பெண்டட் டு கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 12 பாரம் ஒரே கார்டு தான். இப்படியும் பண்ணலாம். ஒரு உதாரணம் அது. எஃப் சஸ்பெண்டட் டூலேயே பாருங்க, 1 2 3 4. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. எஃப் சஸ்பெண்டட் டூ கார்டு. இப்போ ஃபோர்த் ப்ரோக்ரேஷன், ஃபோர்த் கார்ட் ப்ரோக்ரேஷன். சஸ்பெண்டட் ஃபோர்த்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். டி மைனர், இ ஃபிளாட். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த சஸ்பெண்டட் ஃபோர்த்துங்கிறது ஒரு சவுண்டிங் வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்க, 1 2 3 4. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்தனந்தமான விளர்க்கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. ஐந்தாவது கார்ட் ப்ரோக்ரேஷன், ஃபிஃப்த் கார்ட் ப்ரோக்ரேஷன். இது ஒரு வித்தியாசமான ப்ரோக்ரேஷன். அப்படின்னா பாட்டு வந்து எஃப் மேஜரில் இருக்கு. எஃப் மேஜர் கார்டு எதுலேயுமே இதில் வரல. எஃப் மேஜர் கார்டே வரல. அடுத்தது மேஜர் கார்ட்ஸ் எதுவுமே வரல. எல்லாமே மைனர் கார்டு தான். அந்த மைனர் கார்ட்ஸ்லேயே வேற வேற புது கார்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிலேட்டிவ் கார்ட்ஸ் நான் ஆக்சிடென்டலாக யூஸ் பண்ணியிருக்கேன். சி ஆக்மெண்டட், பி ஃபிளாட் மைனர், பி ஃபிளாட் மைனர் 6th, எஃப் மைனர் 6th.
சி ஆக்பெட்டடு, பி ஃப்ளாட் மைனர் 6th, எஃப் மைனர் 6th இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சவுண்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கேளுங்களேன். 1 2 3 4 தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நம்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நம்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. ஏ மைனர்ல ஆரம்பிச்சு எஃப் மைனர்ல முடிச்சிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ 6வது கார்ட் ப்ரோக்ரஷன். 6வதுல என்னன்னா, இல்லை இ ஃப்ளாட் யூஸ் பண்ணியிருக்கேன், பி ஃப்ளாட் 7th யூஸ் பண்ணியிருக்கேன், எஃப் ஷார்ப் மைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சவுண்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எஃப் மைனரில் ஆரம்பித்து எஃப் மைனரில் முடிக்கலாம், பி ஃப்ளாட் 7thலையும் முடிக்கலாம். ஒரு வித்தியாசமாக இருக்கும் சவுண்டிங் பாருங்கள். 1 2 3 4 தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே என்று பாருங்க. தந்தானை துதிப்போமே. பி ஃபிளாட் 7thலையும் முடிக்கலாம், அல்லது பாருங்க தந்தானை துதிப்போமே எஃப் மைனர்லையும் முடிக்கலாம். ஒரு சவுண்டிங் வித்தியாசமா இருக்கும். இப்போ 7வது கார்ட் ப்ரோக்ரேஷன், 7th கார்ட் ப்ரோக்ரேஷன், பி ஃப்ளாட் மைனர் கொடுத்துட்டு ஜி மைனர் கொடுத்துட்டு அந்த பி ஃப்ளாட் மைனர் C7 வரும்பொழுது ஒரு சவுண்டிங் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான கார்ட் ப்ரோக்ரேஷன். 1 2 3 4 தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. பி ஃபிளாட் மைனர்ல முடிக்கிறேன். 8th கார்ட் ப்ரோக்ரேஷன், 8வது கார்ட் ப்ரோக்ரேஷன். இதில் இந்த 7 ப்ரோக்ரேஷன்லையும் வராத கார்ட்ஸ் இதில் வருது. என்னன்னா சி மைனர், சி ஷார்ப் மேஜர், அடுத்தது ஜி ஷார்ப் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர். அது வரும்பொழுது அந்த சி மைனர், பி ஃப்ளாட் மேஜர், ஜி ஷார்ப் மேஜர் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சி மேஜரில் ஆரம்பித்து பி ஃப்ளாட் மேஜரில் முடிக்கிறேன். அதில் வராத கார்ட்ஸ் இருக்கும். அந்த சவுண்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கேளுங்க. 1 2 3 4 தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளர்கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. எஃப் பி ஃபிளாட் மேஜர்ல தந்தானை துதிப்போமே. ஒரு வித்தியாசமான கார்ட் ப்ரோக்ரேஷன். இதை 8 விதத்தை 80 விதமாக பண்ணலாம், 800 விதமாகவும் பண்ணலாம். அதோடைய விஷயம் அது உங்களுடைய கற்பனை பொறுத்து இருக்கு. 8 விதமாக பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோடைய நோட்டேஷன்ஸ் நான் எழுத நோட்ஸ் எல்லாம் ரீல்ஸில் போடுறேன். எல்லாரும் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூடியூப் சேனலை பாருங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் வேணும். கர்த்தருடைய நாமம் மையப்படணும். நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ.